இந்த காரில்தான் பட்ட பகலில் கண்ணாடியை உடைத்து 22 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் பல்வேறு இடங்களில் தனியார் ஏடிஎம்மான இந்தியா ஒன் ஏடிஎம் மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த மையங்களுக்கு அந்த நிறுவன பணியாளர்கள் கார்களில் சென்று பணத்தை மிஷின்களில் வைப்பது வழக்கம். அப்படி இந்தியா ஒன் வங்கி ஏடிஎம்மில் நிரப்புவதற்காக மதுராந்தகம் SBI வங்கியில் இருந்து 94,50,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு 2 ஊழியர்கள் காரில் சென்றுள்ளனர். மதுராந்தகம் செங்குந்தர்பேட்டை மற்றும் கடப்பேரியில் உள்ள 2 ஏடிஎம் மையங்களில் பணத்தை நிரப்பியவர்கள் கடைசியாக மதுராந்தகம் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஏடிஎம் மையத்திலும் பணத்தை நிரப்பிக் கொண்டு இருந்துள்ளனர். அதன் பின்னர் ஊழியர்கள் இருவரும் கார் அருகே சென்றபோது கார் கதவின் கண்ணாடி உடைந்து கிடந்துள்ளது. மேலும் அவர்கள் காருக்குள் பையில் வைத்து சென்ற 22 லட்சம் ரூபாய் பணமும் மாயமாகி உள்ளது. ஊழியர்கள் ஏடிஎம் மையத்தில் இருந்தபோது மர்ம நபர் யாரோ பணத்தை திருடி சென்றிருப்பது அறிந்து மதுராந்தகம் போலீசில் புகார் அளித்துள்ளனர். பட்ட பகலில் காரில் வைத்திருந்த ஏடிஎம் மையத்தில் நிரப்பும் பணம் 22 லட்சத்தை மர்ம நபர் திருடி சென்றது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் ஏடிஎம் மைய ஊழியர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் வருவார்கள் என்பதை கண்காணித்து வந்த நபர்தான் இந்த திருட்டில் ஈடுபட்டிருக்கலாம் என்று தெரிவித்துள்ள போலீசார் இது தொடர்பாக அந்த பகுதியில் உள்ள CCTVகளை ஆய்வு செய்து மர்ம நபரை தேடி வருகின்றனர். நியூஸ் டே செய்திகளுக்காக மதுராந்தகம் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஆசாத்.